அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 44 குற்றம் கடிதல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குறள் எண் 439 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். குறள் பாருங்க. வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. வியவர்க்க அப்படின்னா வியந்து கொள்ளற்க, பெருமிதம் கொள்ளற்க. வியவர்க்கன்னா வியந்து கொள்ளற்க, பெருமிதம் கொள்ளற்க, தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளற்க அப்படின்ற மீனிங் தான். புகழ்ந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான். எஞ்ஞான்றும் அப்படின்னா எப்பொழுதும், தன்னை அப்படின்னா தன்னை, நயவர்க்க அப்படின்னா விரும்பாதீர். நயவர்க்கன்னா என்ன? விரும்பாதீர். நன்றி அப்படின்னா நன்மை, பயவா அப்படின்னா விளைக்காத, வினை அப்படின்னா செயல். இதோட விளக்கம் பாருங்க. எக்காலத்திலும் தன்னை மிக உயர்வாக எண்ணி வியந்து மதிக்கக்கூடாது. நன்மை தராத செயலை தான் விரும்புவதும் கூடாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த காலத்துலையுமே நாம் தான் எல்லாத்துலேயுமே உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மே பெருமைப்படுத்திக்கின்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நன்மை தராத செயலை எப்போவுமே விரும்பக்கூடாது. இது நன்மை இல்லை, தப்பான செயல்னா அதை செய்யறதுக்கு நம்ம ஈடுபடக்கூடாது, அப்படின்னு நினைக்கவும் கூடாது அப்படின்றத தான் சொல்கிறாங்க. எவ்வளவு பெரியதாக வளர்ந்தாலும் அகங்காரம் கொண்டு பெரியதாக பேசாதே. நாட்டுக்கும் ஆட்சிக்கும் நன்மை தராத செயல்களை செய்ய விரும்பாதே. என்னதான் பெரிய விஷயமா இருந்தாலும் அது என்ன பண்ணக்கூடாது, தப்பான விஷயம்னா அதை செய்யக்கூடாது. தன்னைத்தானே எதன் பொருட்டும் வியப்பாக எண்ணக்கூடாது. நன்றி கெட்ட செயல்களை எப்பொழுதும் விரும்பி செய்யக்கூடாது. எந்த காலத்திலும் தன்னை மிக உயர்வாக எண்ணி வியந்து மதிக்கக்கூடாது. நன்மை தராத செயலை தான் விரும்புவதும் கூடாது. எவ்வளவு பெரியதாக வளர்ந்தாலும் அகங்காரம் கொண்டு பெரிதாக பேசக்கூடாது. நம்ம எவ்வளவுதான் வளர்ந்தாலுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா அப்படிங்கிற அந்த அகங்காரத்தோட இருக்கக்கூடாது. நாட்டுக்கும் ஆட்சிக்கும் நன்மை தராத செயல்களை எப்பொழுதுமே செய்யக்கூடாது. எந்த ஒரு காலகட்டத்திலும் தன்னைத்தானே உயர்வாக எண்ணிடும் தற்பெருமை கொண்டு நன்மை தராத செயல்களில் ஈடுபடக்கூடாது. நாம் தான் உயர்ந்தவங்க அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக எந்த ஒரு நன்மை தராத செயல்களையும் செய்யக்கூடாது. அது தவறு அப்படிங்கிறது தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.